வருஷம் 2025 கும்பராசியினுடைய பலாபலன், சதய நட்சத்திரத்தில் பிறந்த கும்பராசிக்காரங்களுடைய பலன் சொல்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு. இந்த கும்பராசி 7.5 வருஷமாக 7.5 சனி இப்போதுக்கு நடந்துகிட்டு இருக்குது. இப்போ 5 வருஷம் ஆகுது 7.5 சனி இன்னொரு 2.5 வருஷம் இருக்குது கடப்பூர். 7.5 சனியில் பார்த்திங்கன்னா இது வரைக்கும் கும்பராசிக்காரங்க ரொம்ப ஒரு கஷ்டம். படிக்கிற பசங்களாக சரி, கல்வி நல்லா ஞாபகம் மறந்து, கல்வி நல்லா வராது, கல்வியிலையும் தடைப்படும். ரெண்டாவது பார்த்திங்கன்னா தொழிலையும் தடைப்படும். இந்த 5 வருஷமாக அவங்களுடைய ஒரு கால கஷ்டங்கிறது குடும்பத்தில் வந்துங்கிறது சரியான ஒரு பிரச்சனையாக தான் போயிட்டுருக்குங்க. கல்யாணம் பண்ணாலும் பிரம்மச்சாரி, கடன் வாங்கினாலும் பட்டினி, பேருக்கு தான் குடும்பம், பெருமைக்கு குடும்பத்தில் நிம்மதி இருக்காது. அதே மாதிரி தொழில் செஞ்சாலும் கடன்காரனாக தான் இருக்கணும். பழைய கடனுக்கு புதுசாக தான் கடனை வாங்கி வட்டி கட்டணும். அதனால பார்த்திங்கன்னா தொழிலையும் முன்னேற்றம் இல்லை, குடும்பத்திலேயே அவருக்கு ஒரு சந்தோஷம், நிம்மதி இல்லை. அப்பா அம்மானால பிரச்சனை, கட்டின மனைவியினால பிரச்சனை, குடும்பத்தில் ஏதோ ஒரு தொந்தரவுகள், சண்டை, சத்துருகள், நிம்மதி இல்லாத அளவுக்கு தான் ஆட்டி படைக்கக்கூடிய ஒரு கால கஷ்டமாக இருக்குது. இப்போ இதுக்கு மேலே பார்த்திங்கன்னா அவருக்கு மே மாதம் 10ஆம் தேதி 11ஆம் தேதிக்கு மேற்கொண்டு குரு பயிற்சி, அவர் குரு பார்க்குறாரு, கும்பராசி குரு பார்க்குறாரு. அதான் மார்ச் 29ஆம் தேதிக்கு மேற்கொண்டு சனி கடப்பூர் 7.5 சனி வருது. அந்த மார்ச் மாதத்துக்கு மேற்கொண்டு மே மாதம் அவருக்கு குரு பயிற்சி ஆகிறதுனால குரு பார்த்தா அவருக்கு கோடி குற்றம் மோதிரம். அந்த மே மாதத்துக்கு மேற்கொண்டு அவருக்கு அருமையாக கடல் மாதிரி வீடு கட்டணும், கப்பல் மாதிரி கார் வாங்கி எடுத்துக்கணும். குடும்பத்திலே தொழில் அவருக்கு நல்லா விஜாக்கியே செய்வார். படிக்கிற பசங்களை கூட தான் கல்வி எல்லாம் சூப்பராக வரும். அதில் பார்த்திங்கன்னா தொழிலும் பிரகாசமாக நடக்கும். இது வரைக்கும் நான் கடன்காரனாக தான் இருந்துருங்க ஐயா, காசு பணமே நான் கண்ணில் பார்க்க முடியல. இப்போ உங்களுக்கு மே மாதத்துலேருந்து பரவாயில்லைன்னு சொல்லக்கூடிய பவர், கடன் கட்டிட்டேன், வீடு கட்டிட்டேன், கல்யாணம் பண்ணிட்டேன், தொழில் பண்ணினேன், முதல்லையெல்லாம் தொழில் எல்லாமே நஷ்டத்தில் ஓட்டிக்கிட்டு இருந்தது, இப்போ பரவாயில்லைங்க ஐயா, தொழிலில் நல்லா நடந்தது அப்படிங்கிற அளவுக்கு கும்பராசிக்காரங்க, சதய நட்சத்திரக்காரங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு சுறுசுறுப்பாக இந்த மே மாதத்தில் குரு பயிற்சி அவங்களுக்கு நல்லா சூப்பராக இருக்குது. குரு பார்த்தால் கோடி குற்றம் மோதிரம், குருமக்கள் யோகம் வருது. அதனால் குரு பயிற்சி அவங்களுக்கு தெளிவாக இருக்குது. வியாழக்கிழமைக்கு தட்சிணாமூர்த்திக்கு அர்ச்சனை பண்ணலாம், ஆலங்குடி போயிட்டு வரலாம். ரெண்டாவது பார்த்திங்கன்னா அவருக்கு காலபைரவருடைய கோயில், காலபைரவர் சொர்ண பைரவர்னு சொல்லக்கூடிய ஒரு காலபைரவர் கோயிலுக்கு தேவர அஷ்டமணிக்கு போயிட்டு வரலாம். மோஜனமாக திருச்செந்தூர் போய் கடலில் குடிச்சிட்டு திருச்செந்தூர் முருகனுக்கு ஒரு சந்தனக்கா பலகாரம் பண்ணி திருச்செந்தூர் முருகனை வழிபாடு பண்ணிட்டு அவருக்கு எல்லாமே நல்லா இருக்கு. கடலில் குடித்தாலும் அவங்களுக்கு ஏற்பட்ட இடைஞ்சல், தீய சக்தி, கர்ம வினை, நவகிரக தோஷம், நட்சத்திர குற்றம், கிரக தோஷங்கள் எல்லாமே அவங்களுக்கு ஒரு மோச்சனமாகும். அந்த கடலில் குளிச்சுட்டு, லாலி கடத்தில் குளிச்சுட்டு அவங்க முருகனை பார்த்து நல்லா சந்தனக்கா பலகாரம் பண்ணி முருகனை சாமி கும்பிட்டுட்டு பொழுதோடு தங்கியிருந்து அந்த திருச்செந்தூரில் தங்கத்தேர் வர்றது பார்த்தா கும்பராசிக்காரங்களுக்கு நம்ம ஒரு ஆதிக்கமாக நல்ல சிறப்பாக இருக்கும். அவங்களுக்கு குரு பார்த்தால் கோடி கொட்டக்குள் போஜனம். மே மாதத்துக்கு மேற்கொண்டு கோயிலுக்கு போகணும். அந்த மே மாதத்துக்கு அந்த குரு பகவானுடைய கோயில் திருச்செந்தூர் குரு பகவானுடைய கோயில். அதனால் அந்த முருகனுடைய பெருமாள் அவர்களுக்கு நல்ல ஒரு சிறப்பாக இருக்குது. அதனால் தொழில் வளர்ச்சியாகும், கடன் கட்டுவாங்க. தொழில் அவங்களுக்கு இது வரைக்கும் அடிமை தொழிலாக இருந்தால், கூட்டு தொழிலாக இருந்தால் ஒன்றுமே பண்ண முடியலைங்க. என்னதான் பாடுபட்டாலும் பட்டப்பாட்டு பலன் இல்லை, உழைப்பு ஊதியம் இல்லை, மீண்டும் மீண்டும் கடைக்காரன் ஆக முடியுது, ஆகிட்டு இருக்கிற முதலாளியே ஆக முடியல. என் கூட படித்த பசங்கள்லாம் நல்லா இருக்கிறாங்க, கல்யாணம் ஆயிடுச்சு, தொழில் பண்ணாங்க, வீடு கட்டினாங்க, எல்லாம் பண்ணினாங்க ஐயா, நான்னால் ஒன்றுமே பண்ண முடியலன்னா உங்களுக்கு இந்த 7.5 சனி தான் இந்த 5 வருஷமாக ஆட்டி படைச்சிருச்சு. நீங்கள் நினைக்கிறதுன்னு நடக்கிறதுன்னு ஏற்குமாறாக தான் நடந்துட்டு இருக்குது. இந்த 2.5 வருஷத்தில் உங்களுக்கு இந்த குரு பயிற்சி ஆரம்பமாகுது. இந்த சனி உங்களுக்கு கடக்கூர் உங்களுக்கு ஏதோ ஒரு கொடுத்துட்டு தான் போவான். மண்ணா அல்லது இடம் வாங்கி வீடு கட்டணுங்க, கட்டின வீடு விலைக்கு வாங்கினுங்க, வீடு கட்டினதுக்கு கடன் ஆயிடுச்சு, அந்த கடன்லாம் கட்டிட்டுங்க. இந்த கடக்கூரில் எனக்கு குருவனை திருமணம் பண்ணணுங்க, தொழில் செஞ்சுனுங்க, கூட்டாக செஞ்சு இப்போ தனியாக செய்யணுங்கய்யா, தொழில் பரவாயில்லைங்கய்யா, நல்லா இருக்குதுன்னு சொல்லக்கூடிய அம்சம் உங்களுக்கு இருக்குது. தாடி கொம்பல் இருக்கிற காலபைரவருக்கு நீங்கள் ஒரு 5 வாரமோ அல்லது 9 வாரமோ நீங்கள் போய் அந்த காலபைரவர் சொர்ண பகவயர்னு சொல்கிறது பாலாபிஷேகம் பண்ணிட்டு வாங்க. கண்டிப்பாக உங்களுக்கு செஞ்சு பாவங்கள் விலகும், குடும்பத்தில் கூடிய கஷ்டங்கள் விலகும், இந்த சனி குற்றமெல்லாம் விலகும். குடும்பத்தில் உங்களுக்கு ஒரு ஐஸ்வர்யமாக மகாலட்சுமி வந்த மாதிரி லட்சுமி கலாச்சாரமாக தொழில், குடும்பம், மனைவி, குழந்தைங்க எல்லாமே நல்லா இருப்பாங்க. அதனால உங்களுக்கு இந்த 2.5 வருஷம் பிரகாசமான ஒரு கால கஷ்டம், தொழில் நல்ல ஒரு முன்னேற்றம் கொடுக்கும். குடும்பத்திலேயும் இந்த மனக்கவலை, மனக்குறை, கடன்காரன் ஐட்டமே அப்படிங்கிற ஒரு குறைகள் எல்லாமே உங்களுக்கு கண்டிப்பாக விலகிடும். நீங்கள் தெய்வத்தை நல்லா வழிபாடு பண்ணுங்கள், நல்லா இருக்கும்.